ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ கன்னிராசிக்கு இருந்த ஆபத்து முற்றிலும் விலகும் 200% இது உண்மை. பொதுவாகவே கன்னிராசிக்குள்ளே கேது அமர்ந்திருக்கக்கூடியது அவர்களுடைய வாழ்வியலில் மிகவும் வருந்தத்தக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். ஏமாற்றங்கள் இருக்கும், ஒரு தெளிவு இருக்காது, ஒரு ஒரு பிடிப்பே இருக்காது. வாழ்வியலை முழுமையாக சிலர் வெறுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே இருந்தும் ஒரு நிறைவில்லாத ஒரு நிலை, மனதில் ஒரு குழப்பம் அல்லது பயம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு தெளிவற்ற நிலையில் பயணித்துட்டு இருக்கக்கூடிய இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வீண் விரயங்கள் மிகுதியாக இருக்கும். புது முயற்சிகள் தடையாக இருக்கும். அவர்களுடைய செயல்பாடுகள் அதீத தடையை எதிர்கொள்ளும். தேவையற்ற விரயங்கள், அலைச்சல், நிம்மதியற்ற ஒரு நிலை, நிம்மதியாக தூக்கம் இருக்காது, பலவிதமான கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடன் பிரச்சனை, எதிரிகள், வம்பு வழக்கு, உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். எதிலுமே அவர்களுக்கு ஒரு நிறைவு இருக்காது. அவங்க எதிர்பார்க்குறது என்னவோ அது அவங்களுக்கு முழுமையாகவோ அல்லது ஒரு நிறைவான பலனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக தான் இருந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போது குரு பயிற்சி அப்படின்றது இப்போ 5ஆம் மாதம் நடக்குது, 2024ஆம் ஆண்டு. அப்போ அப்படி குரு பயிற்சி வரும்போது குரு பார்வை இந்த கன்னிராசிக்கு கிடைக்கும்போது குருவின் 5ஆம் பார்வை கன்னிராசிக்கு பெற இருக்கிறதுனால அப்போது இந்த ஒரு பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். எந்த விதமான நிம்மதியற்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி அதிலிருந்து ஒரு மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம். உதாரணத்துக்கு தண்ணீரில் தத்தளிச்சிட்ருக்காங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன். பிடிப்புக்கு ஒரு கட்டை கிடச்ச மாதிரி சுத்தமாக எந்த பிடிப்புமே இல்லாமல் முழுமையாக தத்தளிச்சுட்டு ஒரு பயம், கவலை, நீந்த முடியாத ஒரு நிலையில் இருந்த இந்த கன்னிராசி கஷ்டங்கள் இருந்தது, அந்த மாதிரி துன்பங்கள் இருந்தது, அந்த மாதிரி கடன் சுமைக்கு ஆளாக இருப்பாங்க. எதிரிகள் அதிகமாக இருந்திருக்கும். தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் சற்று மிகுதியாக இருந்திருக்கும். வேலை சார்ந்த விஷயங்கள், பணிச்சுமை அதிகமாக இருந்திருக்கும். அலைச்சல் மிக்க வேலையாக இருந்திருக்கும். எவ்வளோ தான் இவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் உயர் அதிகாரி இவங்களை ஏதாவது குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஓபி அடிச்சுட்டு இருக்கவங்க நல்லா இருப்பாங்க, பட் கஷ்டப்பட்டும் கடைசியில் குறைச்சொல், அதாவது ஒரு தவறான ஒரு பேர் வாங்கும்போது இவர்களுடைய மனதளவில் கவலை மிகுதியாக இருக்கும். எவ்வளோ தான் சிலருக்கு செஞ்சாலும் கூட, அதாவது இவங்க மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாலும் சரி, வேலையை கரெக்டாக செஞ்சாலும் சரி, குறை சொல்கிறவங்க இவங்களை குறை சொல்கிறதை இவங்க ஏற்றுக்க முடியாத ஒரு நிலையில் இருப்பாங்க. பட் எந்த சூழ்நிலையிலுமே அதீத யோசனை மிக்கவர்களாக இருப்பாங்க. புத்திசாலித்தனமாக யோசித்து செயல்படுவாங்க. எனினும் இவர்கள் எந்த அளவுக்கு திட்டம் தீட்டினாலும் கூட பல பிரச்சனைகள் இவர்களை ஒரு நிம்மதியான ஒரு நிலைக்கு விட வாய்ப்பு குறைவு. அப்படின்றதுனால பலவிதமான கஷ்டங்களை நிச்சயமாக அனுபவிச்சிருப்பாங்க. அதே நிலையில் இவர்களை பொறுத்த அளவுக்கு ஒரு விதத்தில் இவங்க மற்றவங்களுக்கு நன்மை செஞ்சாலும் கூட அது இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லாமல் இருந்திருக்கும். பல ஆபத்துக்கள் அப்படின்னா கடன் சுமையில் இருந்திருக்கலாம், சிலர் வேலை இழந்திருப்பாங்க, சிலர் பணிச்சுமை, வேலையில் அதிகமாக சுமை, தொழில் வியாபாரத்தில் பெரிய லாபம் கிடையாதுங்க, நஷ்டத்தில் போயிட்டுருக்கு, முன்னேற்றம் கிடையாது, போட்டிகள் மாதிரி சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய லாபமே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும். சிலருக்கு தொழில் வியாபாரம் நல்லா போயிட்டுருக்கும், பட் அப்படி போனாலும் கூட பெரிய அளவுக்கு சேமிக்க முடியலைங்க. வரவுக்கும் செலவுக்கும் சரியாக தான் இருக்குது. வந்துச்சு, வட்டி கட்டணும், சீட்டு கட்டணும், லோனு கட்டணும், இதை கட்டணும், சரியாக போச்சு காசு அப்படின்ற மாதிரி கையில் ஒன்றும் பெருசாக தங்காது. இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணாக இருந்தது. அதே மாதிரி ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கோளாறு இருக்கும். வீண் வம்பு வழக்குகள் தானாக வரும். இவங்க சில விஷயங்களை ஒதுங்கி விட்டு கொடுத்து பொறுமையாக போனாலும் தானாக வம்படியாக இவங்ககிட்ட தான் வம்பு இழுப்பாங்க, சண்டை போடுவாங்க. ஆனால் இவங்க ரொம்ப பொறுமையாக நிதானமாக தான் இருப்பாங்க. பட் இவங்ககிட்ட தான் இவங்க பொறுமையை சோதிக்கிற மாதிரி சில பிரச்சனைகள், ஆபத்துக்கள் இருந்துகிட்ருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு நிம்மதின்றது மிக குறைவாக இருந்திருக்கும். சரி, இப்போ இதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, குரு பகவான் பார்க்கும்போது அவருடைய பார்வையினால் ஏற்படக்கூடிய நன்மை உங்களுக்கு மாற்றத்தை தரும், வாழ்வியல் மாற்றத்தை தரும். அப்போ உங்களுக்கு அந்த தத்தளிச்சுட்டு இருக்கக்கூடிய தண்ணியில் இருக்க இந்த கன்னிராசிக்காரங்க இப்போ அந்த தண்ணியில் ஒரு பிடிமானத்துக்கு ஒரு கட்டை, ஒரு மிதக்கின்ற கட்டை கிடைக்கும்போது அதை பிடிச்சு கரை சேர முடியும். அந்த மாதிரி இந்த குரு பார்வை இவர்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை தரும். முழுமையாக தண்ணீரிலிருந்து வெளியே கொண்டு போய் விடலை, ஆபத்திலிருந்து மொத்தமாக உங்களை எடுத்து போய் விடலைனாலும் அந்த ஆபத்தை தற்காத்து எதிர்கொண்டு வெற்றி பெறதுக்கான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக உங்களுக்கு இந்த குரு பார்வை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த பிரச்சனை உங்களுக்கு மீண்டு வரக்கூடிய ஒரு வழிவகையை நிச்சயமாக அமையும். அதன் பிறகு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயம் நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புதுவிதமான முயற்சிகளில் இனி நிச்சயமாக வெற்றி பெறுவாங்க. தைரியமாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க.
வெற்றி பெற துடிப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த வேகம்ன்றது பெருக்கெடுக்கும், வேகம்ன்றது அதிகரிக்கும். ஒரு விதத்தில் இதுவரையிலும் சோர்ந்து போய் சோர்வாக இருந்த கன்னிராசி கூட ஒரு விதத்தில் உத்வேகம் பெறுவாங்க, தைரியம் பெறுவாங்கன்னு சொல்லலாம். சரிங்களா? வெற்றி பெறுவாங்க, காதலில் வெற்றி பெறுறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, குலதெய்வ அருள் இப்போ உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இதுவரையிலும் குலதெய்வ வழிபாடு எவ்வளோ நீங்கள் செஞ்சுருந்தாலும் அதனுடைய பலாபலன் உங்களுக்கு மிக குறைவாக இருந்திருக்கும். பட் இப்போ அதனுடைய பலன் உங்களுக்கு முழுமையாக இருக்கும். தைரியமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் புதுவிதமான முயற்சிகளில் ஒரு உந்துதலில் தைரியமாக பேசுகிறது, போல்டாக செய்கிறது, சுறுசுறுப்பாக இருக்கிறதுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கன்னிராசிக்கு இருந்த ஆபத்து நிச்சயம் விரைவில் விலகும். உங்களுடைய வாழ்வியல் கஷ்டங்கள் முழுமையாக தீரும். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். கன்னிராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே நல்ல குணம் கொண்டவங்க தான். எப்போவுமே புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க. எந்த சூழ்நிலையையும் சரியான முறையில் எதிர்கொள்ளக்கூடிய இவர்களே பல காலகட்டங்களில் குழப்பமும் பயத்திலும் ஆட்காண்டாங்க. பல பிரச்சனைகள் எதிர்கொண்டிருப்பாங்க. மனதளவில் ஒரு நிம்மதி இருந்திருக்காது. எது கிடைச்சாலும் ஒரு திருப்தியற்ற ஒரு நிலை. ஏன்னா எதுவுமே அவர்களுக்கு ஒரு பிடிப்பாக தெரியாது. நிலையாக எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு நிலைக்கு இருக்காது. இப்போ கிடைக்குது, அது சரியாக போச்சு அப்படின்ற மாதிரி, வந்தது சரியாக போச்சுன்ற மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய நிறைவு இருக்காது. பட் இனி வரக்கூடிய காலகட்டம் நிச்சயம் நல்லாயிருக்கும். இந்த குரு பார்வை இவர்களுக்கு யோகத்தை தரும், வெற்றியையும் ஏற்றத்தையும் வளர்ச்சியையும் பொருளாதார மாற்றத்தையும் கொடுக்கறதுனால இவர்களுடைய கஷ்டத்திலிருந்து நிச்சயமாக மீண்டு வருவாங்க. அது இவர்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். ஏன்னா தண்ணீரில் தத்தச்சிருக்கக்கூடிய இவர்களுக்கு ஒரு தக்கை மாதிரி ஒரு கட்டை கிடைக்கிறது, அதை கொண்டு கரை சேர முடியும். அப்படின்றதுனால இது நல்ல விஷயந்தான். உங்களுடைய முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளும் போது அனைத்திலும் வெற்றி பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக்